மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது குழந்தை பெத்துக்கிற தாய்மார்களுக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல தத்தெடுக்கிற தாய்மார்களுக்கும் இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் சைல்ட் செகண்ட் சைல்டு பிறக்கும் போது மட்டும் அரசு ஊழியர்களுக்கு டிஎம்கே கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயத்த இப்போ தாவேகா கவர்மெண்ட் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுடைய வெரண்டா ஐஏஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட், அதாவது பேறுகால விடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கரண்ட்ல யார் யாரெல்லாம் முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வருஷம் 365 நாள் பெய்டு லீவ் சம்பளத்தோட கூடிய விடுப்பு அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா 2026 மார்ச் மாசம் இதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. மூணாவது குழந்தைக்கு இன்னமே ஒரு வருஷம் கிடையாது, 365 நாள் கிடையாது, வெறும் 12 வாரம் மட்டும்தான் அப்படின்னு பழைய டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து ஷயா நிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ்ல நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த மாதிரி மெட்டர்னிட்டி சம்பந்தமான விஷயத்துல பாகுபாடு காட்டக்கூடாது, அது எத்தனாவது பிரெக்னன்சியா இருந்தாலும் சரி மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது ஈக்குவலா தான் இருக்கணும். அப்படி மெட்டர்னிட்டி லீவை கம்மி பண்றதுங்கிறது ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு அகைன்ஸ்டா உள்ளது. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எத்தனை பிரெக்னன்சி இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி லீவ் தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம தமிழக அரசாங்கம் ஏத்துக்கிட்டு நேத்து தாவேகா அரசாங்கம் ஒரு முக்கியமான ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல மூணாவது பிரெக்னன்சிக்கும் இனிமே கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு 365 நாள் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து கொடுக்க போறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது 2011 இருந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. 2011க்கு முன்னாடி வர வெறும் 90 நாட்கள் மட்டும்தான் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இருந்தது. அதுக்கப்புறம் 2016ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2021ல தான் 365 நாள் அப்படிங்கிற இந்த ஒரு லிமிட் கொண்டு வந்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது, நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு, கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு தான் மெட்டர்னிட்டி லீவ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்தியா லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 1961ல மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் மூலியமா கவர்மெண்ட்ல, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு 12 வாரம் 12 வீக்ஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க பிரைவேட் செக்டார்ல வேலை பார்க்கறாங்க இல்லையா, அந்த பெண்களுக்கும் 12 வாரம் பெய்டு லீவ், அது மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருக்கு. பிரைவேட் செக்டார் அப்படிங்கிறப்போ மினிமம் 10 நபர்கள் 10 எம்ப்ளாயிஸ்க்கு மேல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனில இது அப்ளிகேபிள் ஆகும். 1961ல கொண்டு வரப்பட்ட இந்த ஆக்ட 2017ல நம்ம மத்திய அரசாங்கம் அமெண்ட்மென்ட் பண்ணி இதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வர்றாங்க. அதுல முதல் மாற்றம் என்ன அப்படின்னா, இந்த மெட்டர்னிட்டி லீவ் உடைய வீக்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. 1961 சட்டப்படி வெறும் 12 வாரங்கள் மட்டும்தான் இந்த பேறுகால விடுப்பு இருந்துச்சு. பட் 2017ல இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 26 வாரங்களா கொண்டு வர்றாங்க. இந்த 26 வாரம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி செகண்ட் பிரெக்னன்சிக்கு மட்டும்தான் அப்ளிகேபிள் ஆகும். தேர்ட் பிரெக்னன்சிக்கு அதே மாதிரி 12 வாரங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 2017 ஆக்ட்ல புதுசா இன்னொரு விஷயமும் கொண்டு வர்றாங்க. அது என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் குழந்தைகளை அடாப்ட் பண்றாங்களோ, தத்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் மெட்டர்னிட்டி லீவ் அப்ளிகேபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி சரகேட் மதர், இந்த வாடகை தாய் மூலியமா குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான தாய்மார்களுக்கும் புதுசா மெட்டர்னிட்டி லீவ் கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பட் அவங்களுக்கு வெறும் 12 வாரங்கள் மட்டும்தான் மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆக்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் கொண்டு வர்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பிரைவேட் கம்பெனில அதே மாதிரி கவர்மெண்ட்ல எல்லா இடத்துலயுமே 50 நபர்களுக்கு மேல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல கிரச் ஃபெசிலிட்டி, கிரச் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கான அந்த கை குழந்தைகள், அங்க அவங்கள பாத்துக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்கள பாத்துக்கிறதுக்கான நபர்களும் இருப்பாங்க. இதுதான் வந்து கிரச் ஃபெசிலிட்டி. இது கம்பல்சரியா 50 நபர்களுக்கு மேல வேலை பார்க்கக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷன்லயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது 2017 சட்டத்துல கொண்டு வந்த முக்கியமான விஷயம். இந்த கிரச் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகளை அங்க வேலை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நாளைக்கு 4 தடவை போய் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து அந்த கம்பெனி கம்பல்சரி அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஐடி கம்பெனி அதே மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ, ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு பாசிபிலிட்டி இருக்கோ, அந்த மாதிரி கம்பெனிஸ் இந்த பெய்டு லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த தாய்மார்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணணும். கம்பல்சரி கிடையாது, அந்த கம்பெனி விரும்பினாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். இப்போ
இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் 365 நாள் பெய்டு லீவ் கொடுக்குறாங்க, இந்தியா முழுக்க மித்த இடத்துல வெறும் 26 வாரங்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த 2017 ஆக்டை பொறுத்தவரை இது மினிமம் தான், மினிமம் 26 நாட்கள் அப்படிங்கிறது தான். மேக்ஸிமம் ஸ்டேட் எவ்வளவு விரும்புறாங்களோ அவ்வளவு கொடுத்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக தனியா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டு அதை பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல தான் இப்போ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, செகண்ட் பிரெக்னன்சி, தேர்ட் பிரெக்னன்சி இது மூணுக்குமே 365 நாள், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பெய்டு லீவ் அரசாங்கம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கான காரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முதல் காரணம் இப்போ தமிழ்நாட்டில் TFR, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது சராசரியா ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல எவ்வளோ குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது தான் TFR. இந்த TFR அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 1.4 தான் இருக்கு. இந்த TFR 2.1 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்ல பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் ஈக்குவலா இருப்போ பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகாம கான்ஸ்டன்டா இருக்கும். அதே இது TFR அதிகமாகுது அப்படின்னா அந்த ஸ்டேட்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். TFR 2.1 கீழே அப்படியே கம்மியாக என்ன ஆகும்னா படிப்படியா பாப்புலேஷன் கம்மியாயிட்டே போகும். இப்போ தமிழ்நாட்டில் 1.4 மட்டும்தான் இருக்கு. இன்னும் பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான பகுதிகளில் TFR அதிகமாகவே இருக்கு, 2, 3 அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது மூலியமா நிறைய பேர் வந்து 2, 3 இந்த மாதிரி குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆனா அதனால நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. அதுக்கு முக்கிய காரணம் என்ன, நம்மளுடைய பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு. பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய லோக்சபா சீட்ஸ் எல்லாமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் எக்கனாமிக்கலா நிறைய டிராபேக்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அரசாங்கம் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்றதுனால உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும். அதாவது நிறைய பெண்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா, சைல்டு ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். முதல் 6 மாசம் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய பீரியட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 6 மாசத்துல அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து, அதே மாதிரி தாய்ப்பால்லாம் கரெக்டா கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி 360 நாள் லீவ் கிடைக்கும் போது தாய்மார்களுக்கு குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய கிடைக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த போஸ்ட் பிரெக்னன்சில பெண்களுக்கு நிறைய சைக்காலஜிக்கலாகவும் சரி, அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் நிறைய இஷ்யூஸ் வந்து ஏற்படும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ரெக்கவர் பண்றதுக்கு இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான விஷயம். ஏன்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் 26 வாரங்கள் தான் மெட்டர்னிட்டி லீவ். ஆனா தமிழ்நாட்டில் 365 நாள் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஏன்னா தமிழ்நாடு பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியான மாநிலமா செயல்படுறாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்ததா இருக்கட்டும், பெண்களுக்கான கல்வியில இருந்து, பெண்களுக்கான வேலை வாய்ப்புல இருந்து, இன்னைக்கு நீங்க இந்தியாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான உமன் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம பெண்கள் சம்பந்தமான விஷயத்துல ஒரு முன்னோடியான மாநிலமா இருக்கும். இப்போ இதுவும் வந்து மித்த மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா கண்டிப்பா இருக்கும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அற்புதமான டாபிக்ல சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.